குட் ஈவினிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ யூஜிடிஆர்பி பாட்னி கிளாஸ் லிசன் பண்றதுக்கு எல்லாரும் ரொம்ப ஈகரா, ரொம்ப ஆர்வத்தோட அசம்பிளா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிளான்ட் ஈகாலஜி வந்து நேத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நேத்து இனிஷியல் கிளாஸஸ் வந்துட்டு ஒரு சில சப் டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அதுக்கு அடுத்த சில சப் டாபிக்ஸை பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வி நீட் டு திங்க் அபவுட் சம்திங். வி நீட் டு கெட் டு ஃபெமிலியர் வித் சம்திங். அதாவது இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது. நெட் எக்ஸாமா இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், சிவில்ஸா இருக்கலாம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுமே நம்ம என்ன நினைச்சுப்போம், அதை விழுந்து விழுந்து அந்த சிலபஸை படிச்சா மட்டும் போதும், போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் அபவுட் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச். அதாவது ஒருங்கிணைந்த ஒரு மேம்பட்ட ஒரு அணுகுமுறையை அந்த பாடத்திட்டத்துக்கு கொடுக்கறவங்களால மட்டும்தான் இந்த பரீட்சையை பாஸ் பண்ண முடியும். ஸோ அது நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அந்த கான்ஃபிடன்ஸ், கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான ஒரு கைடுஷிப், கரெக்டான ஒரு மென்டார்ஷிப், இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நமக்கு நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோமா, எங்க தப்பு பண்றோம், எங்க தவறுறோம், இன்னும் எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கண்காணிப்பு தேவைப்படுது, இன்னும் எங்கெல்லாம் வந்து நம்ம மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அந்த ரைட் பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டான ஒரு மென்டார்ஷிப் தேவைப்படுது. ஸோ நம்ம அகாடமியில, ப்ரொஃபசர் அகாடமியில ஒன் ஆஃப் த கோர்சஸ் அண்ட் இட்ஸ் அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டூ கான்டாக்ட் தி அகாடமி அண்ட் வி வில் ப்ரொவைட் த டீடைல்ஸ் இந்த கிளாஸ் அஸ் வெல். ஸோ நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் அஸ் வி ஆல்வேஸ் நோ, எப்பவுமே முதல்ல அந்த தேர்வுடைய சிலபஸ்க்கு நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியது அவசியம். ஸோ செல் பயாலஜில இருந்து தான் எல்லா பாட்னி சிலபஸும் தொடங்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது பத்தாது. எத்தனை சப்டாபிக்ஸ் இருக்கு, எத்தனை யூனிட் இருக்கு, அதோடைய கிளாசிபிகேஷன்ஸ் எப்படியா இருக்கு, ஸோ வெயிட்டேஜை நம்ம எங்க கொடுக்கணும், அப்படிங்கிற அந்த நாலேஜ் நமக்கு முதல்ல கிடைக்கணும். ஸோ ரேண்டமா படிக்க கூடாது. அப்படி ரேண்டமா படிச்சோம்னா சிலபஸ் எண்டே இல்லாம போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப தப்பு. ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் சிலபஸ் தெளிவா வந்து நம்ம கையில வச்சுக்கிறது. ரெண்டாவது விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எப்படியானதா இருக்கு அப்படிங்கறத படிக்கிறது. ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அதுல கிடைக்கும். ஒரு 60 to 70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் உடைய பேட்டர்ன் எப்படி அமையுது அப்படிங்கிற அந்த பேட்டர்னை நமக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ பிளான்ட் பிசியாலஜி மெக்கானிசம்ஸ் எப்படி திரும்ப திரும்ப கேட்கறாங்க, ஜெனட்டிக்ஸ் உடைய பிரின்சிபல்ஸ் எப்படி தொடர்ச்சியா கேட்கறாங்க, இப்போ பிளான்ட் அனாட்டமி அண்ட் எம்ப்ரியாலஜி இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் எப்படி வருது, டாக்ஸானமி படிக்கிறோம்னா ஃப்ளோரல் ஃபார்முலாஸ்க்கு எப்படி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி இன்டர்செப்ட் பண்ண வைக்கிறாங்க, ஸோ கிளாசிபிகேஷன்ல நம்ம என்ன மாதிரியான எந்த அளவுக்கு இன்டெப்தா படிக்கணும், ஈகாலஜில பேசிக்ஸா இல்ல ஈகாலஜில இன்டெப்தாவா இல்ல கரண்ட் அஃபேர்ஸா, எந்த பகுதியில இருந்து அதிகமான கேள்விகள் வருது, ஸோ ஃபேக்ட் பேஸ்டா எப்படி கொஸ்டின்ஸ் வருது, அன்பிரடிக்டபிளா ஒரு 2-3 கேள்விகள் ஒரு யூனிட்ல இருந்து வருதுன்னா அது எந்த சப்டாபிக்க ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க, இந்த மாதிரியான நாலேஜ் எல்லாம் நமக்கு எக்ஸாமினருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னது, சிலபஸோட ஃபெமிலியர் ஆகுறதும் அந்த கான்செப்ட் டாமினன்ஸ் என்னவா இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும். ஸோ கான்செப்ட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டின்ல ராங் ஆப்ஷன்ஸை ஈஸியா வந்துட்டு எலிமினேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் நமக்கு தெரியலனா கூட, நம்ம அதுல அன்ஷூரா இருந்தால் கூட நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா ராங் ஆப்ஷன்ஸை ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோசிந்தசிஸ்ல இருந்தோ இப்ப நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். போட்டோசிந்தசிஸ்ல இருந்தோ இல்ல டிரான்ஸ்பிரேஷன்ல இருந்தோ ஒரு கேள்வி வருதுன்னா நம்ம அந்த டெஃபினிஷன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கிறது முக்கியம் கிடையாது. அதோடைய மெக்கானிசம்னா என்ன, ஃபேக்டர்னா என்ன, எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்னா என்ன, C4 சைக்கிள்னா என்ன, கேம்ப் பாத்வேனா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம அதை இன்டெப்தா புரிஞ்சுக்கும் போது அதை வந்து கிளாசிஃபை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி அதோடைய ஒற்றுமை வேற்றுமைகள் தெரிஞ்சு படிக்கும்போது எவ்வளோ கொஸ்டின் ட்விஸ்டட் ஆனாலும் நம்மள அது கன்ஃபியூஸே பண்ண முடியாது. நம்ம அழகா வந்து
மேப் பண்ணிடுவோம். அந்த மேப்பிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது முதல் ஸ்ட்ராட்டஜி. அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்றது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துட்டு அந்த அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றது தான் இருக்கே. அதுதான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இப்போ டெய்லி காலைல எந்திரிக்கிறோம், கிளாஸ் அட்டன் பண்றோம், ஈவினிங்ல டெஸ்ட் படிக்கிறோம், வீக்கெண்ட்ஸ்ல வந்து டெஸ்ட் அட்டன் பண்றோம் அப்படின்னா இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு ரொட்டீன், ஒரு லைஃப் ஸ்டைல். மார்னிங் எந்திரிச்சு பிரஷ் பண்ணி டேவை ஸ்டார்ட் பண்றது எப்படி ஒரு லைஃப் ஸ்கில்லோ ஒரு லைஃப் ஹேபிட்டோ, அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டா நம்ம வந்து இந்த பாடத்திட்டத்துக்குள்ள இந்த சிலபஸ்க்குள்ள மூழ்கிடணும். நம்ம எவ்வளோ முடியாம ஒரு நாள் படிக்க முடியாம ஆனால் கூட ஒரு நாளைக்கு மினிமமா நான் சொல்றது படிக்கவே முடியலனா கூட 2 சப்டாபிக் எடுத்து ரீடாவது பண்ணிடுறது அவசியம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து எப்படி சாப்பிடாம தண்ணி குடிக்காம நம்மளால மூச்சு விடாம இருக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த சிலபஸை நம்ம வந்துட்டு பிரீத் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சைட்ல படிச்சுட்டே இருப்போம் இல்லையா? அப்போ எந்தெந்த ஏரியாஸ் ரிப்பீட்டடா இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொடர்ச்சியா வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகே, இப்ப நம்ம இதைத்தான் வந்து பண்ண போறோம், இதைதான் பார்க்க போறோம் அப்படின்ட்டு. ஸோ இது 2வது ஸ்ட்ராட்டஜி. அப்ப 3rd ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் லேர்னிங். அதாவது பாட்னி அப்படிங்கிற நம்ம சப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு பாசிவ் ரீடிங்ல இருந்து நம்மளால வந்து இது அச்சீவ் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம டிரா பண்ணி படிக்கணும், டயக்ராம்ஸ் போட்டு படிக்கணும், ப்ராசஸ்ல ஒட்டு மொத்தமா கனெக்டடா இருக்கணும், ஸ்ட்ரக்சர்ஸை கம்பேர் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். தொடர்ச்சியா எம்சிக்யூஸை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஸோ இது எல்லாம் தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் லேக் ஆகாது. அவங்க கிட்ட ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியோ இல்ல அதை எப்படி ஒரு நேர்கோட்டுல ஒரு லீனியர் லைன் ஆஃப் ப்ரிப்பரேஷனா எடுத்துட்டு போறதுன்றது தான் தெரியாம இருக்கும். ஸோ 2 மணி நேரம் 1 ஹோல் இயர் படிச்சால் கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம ரேங்கே வேற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்ட முடியும். ஸோ இந்த எக்ஸாமுங்கிறது நமக்கு என்ன தெரியுங்கிறத டெஸ்ட் பண்றது கிடையாது. நம்ம டீச்சர் ஆகுறதுக்கு எலிஜிபிளா இருக்குமா, சயின்ஸை இன்டெப்தா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்கில் நம்ம கிட்ட இருக்கா, ஸோ இதெல்லாத்தையும் தான் டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஒரு கேலிபரா தான் இந்த தேர்வு வந்து நமக்கு இருக்கு. ஸோ நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஸர் அகாடமில we will never just chase the syllabus. நம்ம வந்து அந்த சிலபஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எப்பயுமே நினைக்க மாட்டோம். நம்ம சப் டாபிக்ஸை எப்படி கிளியர் கான்செப்ட்ஸா பிரேக் டவுன் பண்றது, என்னென்ன மாதிரியான மெமரி ட்ரிக்ஸ் கொடுத்து நம்ம இதை வந்து படிக்கிறது, எக்ஸாம் ஓரியன்ட் திங்கிங் எப்படி டெவலப் பண்றதுங்கிறது தான் நம்மளுடைய கோலாவே இருக்கும். ஸோ பாட்னியை லேர்ன் பண்றது மட்டும் கோல் இல்லைன்னா இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸ்லி எக்ஸாம் ஹாலுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட்டா நம்ம தியரியை கொண்டு போறது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு அஜெண்டா. ஸோ அந்த அஜெண்டாவில் தான் வந்து நம்ம ஒட்டுமொத்தமா நம்மளுடைய ப்ரிப்பரேஷனே நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து சில சப் டாபிக்ஸ் படிக்க போறோம். ஸோ நேத்து வந்து நம்ம பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் பார்த்திருந்தோம். அதோடைய ஒரு தொடர்ச்சியா தெர்மோ பீரியாடிசம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ தெர்மோ பீரியாடிசம்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இது ஒரு பிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ். அந்த பிளான்ட் பாடியில நடக்கக்கூடிய ஒரு பிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் தான் இந்த தெர்மோ பீரியாடிசம். ஸோ இப்போ ஒரு பிளான்ட் வந்துட்டு டே டைம்ல ஒரு வார்ம் டெம்பரேச்சரையும் நைட் டைம்ல ஒரு கோல்டு டெம்பரேச்சரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ அந்த டேக்கும் நைட்டுக்குமான டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பிளான்ட்டுடைய பாடியோட growth, ஃப்ளவரிங், அதோடைய ஜெர்மினேஷன், ஃப்ரூட்டிங் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தெர்மோ பீரியாடிசம் அப்படிங்கிற கான்செப்டை வந்துட்டு காயின் பண்ணவர் யாரு அப்படின்னா ஃப்ரிட்ஸ் வால்மாண்ட் வென்ட் அப்படிங்கிறவர் தான். ஸோ ஃப்ரிட்ஸ் வென்ட் நீங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, ஹிஸ் ஃப்ரிட்ஸ் வால்மாண்ட் வென்ட் 1944ல இந்த தியரியை வந்து அவர் ப்ரப்போஸ் பண்றாரு. ஸோ தெர்மோ பீரியாடிசம்னா என்னது, இட் இஸ் த தெர்மோ பீரியட். தெர்மோனா ஹீட். ஸோ அந்த டெய்லி டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன்ஸ், டே டைம்ல ஹீட்டாவும் நைட் டைம்ல கோல்டாவும் இருக்கு இல்லையா, அந்த டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன்ஸ் பத்தி படிக்கிறது தான் இந்த தெர்மோ பீரியாடிசம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. பிளான்ட் வந்து என்ன பண்ணும்னா டே டைம்ல
சுகரை சிந்தசைஸ் பண்ணும். ஸோ வார்ம் டெம்பரேச்சர் வந்து போட்டோசிந்தசிஸ்க்கு ஃபேவரா இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து அந்த சுகரை சிந்தசைஸ் பண்ணி நைட் டைம்ல அதை ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த கூல் டெம்பரேச்சர் வந்து ரெஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ணி எனர்ஜியை நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ இந்த ஆப்டிமல் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, டே மைனஸ் நைட், இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இது ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கும் மாறுபடும். இப்போ டொமேட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டே டைம்ல அதுக்கு ஆப்டிமலா 26°C தேவைப்படும். நைட்ல அதுக்கு 17°C இருக்குன்னா இதோடைய தெர்மோ பீரியட் என்னன்னா டே மைனஸ் நைட். அப்ப 26 மைனஸ் 17 ஈக்குவல் டு 9. அப்ப டொமேட்டோவுடைய தெர்மோ பீரியட் இஸ் 9°C. இப்போ அதே மாதிரி வீட் எடுத்துக்கிட்டோம்னா வீட்டுடைய ஆப்டிமல் டே டெம்பரேச்சர் 21°C, நைட் டெம்பரேச்சர் இஸ் 10°C. ஸோ அதோடைய தெர்மோ பீரியட் என்னது 11°C. ஸோ இதுதான் வந்து தெர்மோ பீரியட் நம்ம சொல்றோம். இது என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஸ்பீஷஸ்க்கும் ஏத்த மாதிரி டிஃபர் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரிட்ஸ் வென்ட் இருக்காரு இல்லையா, இவர் வந்து ஒரு டச் அமெரிக்கன் பாட்டனிஸ்ட். இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் ரீசர்ச் லெபார்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இதை வந்து நோட்டீஸ் பண்றாரு. என்ன பண்றாருன்னா டொமேட்டோ பிளான்ஸ் வந்து டே டைம்ல வார்மான கிளைமேட்ல நல்லா வளர்றதாகவும் நைட்ல வந்துட்டு ரொம்ப ஒரு கோல்டான டெம்பரேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதையும் இவர் ஃபைண்ட் அவுட் பண்றாரு. ஸோ இந்த கான்செப்டை அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் பாட்னில அவர் வந்து பப்ளிஷ் பண்றாரு. அதுலதான் அவர் இந்த தெர்மோ பீரியாடிசம் அப்படிங்கிற கான்செப்டை டேர்ம் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறமா கார்னர் அல்லாடுன்ற நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து லேட்டரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ டே டைம்ல ஹாட்டாவும் நைட் டைம்ல கோல்டா இருக்கும். ஸோ இந்த டே மைனஸ் நைட்டு தான் தெர்மோ பீரியாடிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அடுத்தது வாட்டர். இப்போ வாட்டரை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஏபயோட்டிக் ஃபேக்டர் இல்லையா? ஸோ இந்த மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஏபயோட்டிக் ஃபேக்டரை நம்ம கெமிஸ்ட்ரிலையும் சொல்லுவோம், பாட்னிலையும் சொல்லுவோம், ஜுவாலஜிலையும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வாட்டர் இஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்லுவோம். ஸோ எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கும் நமக்கு வாட்டர் தான் ஒரு பேசிக் மீடியமா செயல்படுது. இப்போ தெர்மோ பீரியாடிக் ரெஸ்பான்ஸ்ல நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் தெர்மோ பீரியாடிசம் அண்ட் நெகட்டிவ் தெர்மோ பீரியாடிசம் சொல்லி. ஸோ இதெல்லாம் என்னன்றதையும் நம்ம அடுத்தடுத்து அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்டர் பத்தி இங்க பார்த்தோம். ரெயின்ஃபால் கிளாசிபிகேஷன். இப்போ ஒரு ஒரு நிலப்பகுதியில ஒரு வகையான குறிப்பிட்ட தாவரம் வளரணும் அப்படின்னா அது மழைப்பொழிவு அடிப்படையா கொண்டதாதான் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாமே அதோடைய ஆனுவல் ரெயின்ஃபால் அது ரிசீவ் பண்ணுது இல்லையா ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல, அதை அடிப்படையா வச்சுதான் வளருது. ஸோ ரெயின்ஃபால் அப்படிங்கிறது தான் ஒன் சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர் நம்ம சொல்லலாம், டைப் ஆஃப் வெஜிடேஷனை நிர்ணயிக்கிறதுல. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பிளான்ட் ஈகாலஜில மட்டும் கிடையாது, ஃபைட்டோஜியோகிராஃபிலுமே ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ ரெயின் ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு 200 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவு இருக்கும். இப்ப மழை காலங்கள்ல மன்சூன் பீரியட்ஸ்லாம் நம்ம நியூஸ்ல கேள்விப்படுவோம் இல்லையா, மழைப்பொழிவு இத்தனை சென்டிமீட்டரை தாண்டியது, வெள்ளப்பெருக்கு அபாயம் இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில எந்த அளவுக்கு நீர் இருக்கோ மழைப்பொழிவு இருக்குதோ அதை அடிப்படையா வச்சுதான் அந்த ஃபாரஸ்ட் வெஜிடேஷன் உருவாகுது. ஸோ டிராபிக்கல் டெசிடுயஸ் டைப் ஆஃப் வெஜிடேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 to 200 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும். ஸ்க்ரப் ஆர் தான் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா 25 to 100ல இருக்கும். இதுவே டெசர்ட்ல பாலைவன பகுதியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 சென்டிமீட்டருக்கும் கீழான மழைப்பொழிவை தான் நம்ம இங்க பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த ரெயின்ஃபால் கிளாசிபிகேஷன் ஆஃப் வெஜிடேஷன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப முக்கியமானது என்னன்னா பிளான்ஸ் வந்து யூஸ்வலா என்ன பண்ணும்னா எக்ஸஸ் வாட்டரை அடாப்ட் பண்ண கத்துக்கும். எங்க இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல வாட்டர் ஹயாசின்த் எல்லாம் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதே மாதிரி மாடரேட்டான ரெயின்ஃபால் ஜோன்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த கிராப் பிளான்ஸ் வந்துட்டு மீசோஃபைட்ஸா இருக்கும். அதே மாதிரி லோ ரெயின்ஃபால் இருக்கிற இடங்கள்ல அது வந்து என்ன ஆகும்னா அந்த பிளான்டோடைய பாடி அந்த டெசர்ட் டைப்புக்கு ஏத்த மாதிரி தன்னை வடிவமைச்சுக்கும், தகவமைச்சுக்கும். ஸோ ஜீரோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாமே இந்த சப்டாபிக்ல நம்ம கிளியரா பார்க்க போறோம். இப்போ மேங்க்ரூவ்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அங்க ரெயின்ஃபால் வந்து ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர்லாம் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம ஹாலோஃபைட்ஸை எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ
இப்ப கேரளாவை வந்து நம்ம ஒரு கிரீனான ஒரு லஷ்ஷான ஒரு ஸ்டேட்டா சொல்றோம். ஆனா ராஜஸ்தான ஒரு ட்ரையான தானியான ஸ்டேட்டா சொல்றோம். ஆனா அதே சமயத்துல வெஸ்டர்ன் காட்ஸ், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் டிஃபரெண்ட் பிளானட்டா பார்க்கப்படுது டெக்கான் பிளாட்டூவோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து இந்த இந்த ரெயின் விண்டோ பொறுத்தது. ஓகேவா? ஸோ இந்த ரெயின்ஃபால் கிளாசிஃபிகேஷன் தான் இந்த ஒவ்வொரு பகுதிகளையும் தனித்துவமிக்கதா நமக்கு மாத்துது. அப்போ ரெயின்ஃபால் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெஜிடேஷன் அப்படிங்கிற சப்டாபிக் படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும்னா, அந்த ரெயின்ஃபால் ரேஞ்சஸ்ல அந்த வெஜிடேஷன் நேம் என்னவா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் 100 to 200 சென்டிமீட்டர்னா மாய்ஸ்ட் டெசிடியஸ் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். டிராபிக்கல் டெசிடியஸ்னு நமக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாக்ட் ரேஞ்சஸை இந்த எக்ஸாக்ட் பேட்டர்ன்ஸை நமக்கு கேட்பாங்க. ஸோ இப்போ சாம்பியன் அண்ட் சேத் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட் கிளாசிஃபிகேஷனை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு சிம்பிள் ரெயின்ஃபால் கிரேடியன்ட் டயக்ராமை வரைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ டெசர்ட், தானு, ட்ரை டெசிடியஸ், மாய்ஸ்ட் டெசிடியஸ், செமி எவர்கிரீன், எவர்கிரீன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று உருவாகுது இல்லையா? இதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டு அதுக்கு என்ன ரேஞ்ச்ல ரெயின்ஃபால் இருக்குங்கிறத நோட்டிஃபை பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே 250க்கும் மேலே ரெயின்ஃபால் இருக்கும், 250 சென்டிமீட்டருக்கும் மேலே. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ரீஜனுக்குமான டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இப்போ எவர்கிரீன் ட்ரீஸ் வந்துட்டு சைமல்டேனியஸா லீவ்ஸ் வந்து ஷெட் பண்ணாது. ஆனா டெசிடியஸ்ல சீசனலான லீஃப் ஷெட்டிங் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமான வித்தியாசம் என்னன்னு படிக்கும்போது மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டாலும் சரி, இல்ல அசர்ஷன் ரீசனிங்ல கேட்டாலும் சரி, ஈஸியா நம்மளால அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ ஹச்ஜி சாம்பியன் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு இந்தியன் ஃபாரஸ்ட் வந்து ரெயின்ஃபாலின் அடிப்படையில கிளாசிஃபை பண்ணியிருக்கிற அப்படி. ஸோ இந்த மேஜரான முக்கியமான ஒரு 5-6 டைப் ஆஃப் வெஜிடேஷன்ஸை வந்து அதோட ரெயின்ஃபால் என்ன, அதோடைய ரேஞ்ச் என்ன, அதை எந்த பிளான்ட் ஜெனீரா வந்து நம்ம இண்டிகேட்டரா வச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு வழி தெரியணும்னா யார்கிட்டயாவது கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க? தூரத்துல தெரியுதுல அந்த மஞ்சள் கலர் வீடு, இங்க இருந்தா ஒரு பால் கடை இருக்கும், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பச்சை கலர் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு இண்டிகேட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ரெயின்ஃபால் பேட்டர்னுக்கான இண்டிகேட்டரா எது இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சு வச்சுக்கணும். இப்போ டெக்டோனா, அக்காஷியா இந்த மாதிரியான பிளான்ட் ஸ்பீஷஸ்லாம் என்ன டைப் ஆஃப் வெஜிடேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்படிதான் கேள்விகள் மேக்சிமம் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தெளிவா பார்த்துக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸ்னா என்ன? ரிலேஷன்னா என்ன? உறவு. இப்ப அம்மாவுக்கும் மகளுக்குமான உறவு என்னது? ஸோ இப்ப நமக்கும் நம்மளுடைய ரிலேட்டிவ் அப்பாவுடைய தம்பிக்குமான உறவு என்ன? அதை நம்ம சித்தப்பான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உறவு நிலைகளை தான் நம்ம ரிலேஷன் சொல்லுவோம். அப்படி இங்க பிளான்ட்டுக்கும் வாட்டருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இது என்னன்னா இது வந்துட்டு பிளான்ட்ஸ்ல வாட்டருடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான். ஸோ நம்ம வந்து தண்ணீர் குடிக்கும் போது மனித உடல்ல அது அப்சார்ப் ஆகுது, கண்டக்ட் ஆகி போகும். அதே மாதிரி வாட்டர் நம்ம பாடியில லாஸ் ஆகும், டீஹைட்ரேட் ஆகும் இல்லையா? இதே ப்ராசஸ் தாவரங்களுடைய உடல்லையும் நடக்கும். ஸோ அப்சார்ப்ஷன், கண்டக்ஷன், லாஸ் இது எல்லாமே அந்த பிளான்ட்டுடைய பாடியில சில ஃபேக்டர்ஸால நிர்வகிக்கப்படுது. ஸோ இதுதான் வாட்டர் பொட்டன்ஷியல், ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல், ப்ரெஷர் பொட்டன்ஷியல், டர்கர், பிளாஸ்மோலைசிஸ், இம்பிஷன், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல வந்து நம்ம படிப்போம். ஸோ வாட்டர் அப்படிங்கிறது என்னது? ஒரு மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஈக்கோலாஜிக்கல் ஃபேக்டர். ஒரு பிளான்ட் வந்து உயிரோட இருக்கணும்னா மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபேக்டர் என்னது? வாட்டர் தான். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஆஸ்மாசிஸ்னா என்ன எல்லாத்தையுமே நம்ம படிப்போம். இப்போ இங்க பாருங்க, ஆஸ்மாசிஸ், பிளாஸ்மோலைசிஸ், டர்கர் ப்ரெஷர் எல்லாமே வாட்டருடைய அவைலபிலிட்டியை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. வாட்டர் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிட்டோம்னா ஹை டு லோ வாட்டர் பொட்டன்ஷியல் நோக்கி அந்த ரேஞ்ச்ல போற மூவ்மெண்ட்டை வாட்டர் பொட்டன்ஷியல்னு நம்ம டினோட் பண்றோம். ஸோ ஃபீல்டு கெப்பாசிட்டினா என்ன? கெப்பாசிட்டினா என்ன? அதோடைய தாங்கும் திறன், அது எவ்வளோ அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய கெப்பாசிட்டியை மீறி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய கெப்பாசிட்டியை மீறி நான் படிக்கிறேன் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய அளவை மீறி போறது. அப்போ ஒரு ட்ரைனேஜ்க்கு அப்புறம் அந்த மேக்சிமம் வாட்டரை சாயிலால எவ்வளோ தூரத்துக்கு ஹோல்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபீல்டு கெப்பாசிட்டி. ஸோ இது எல்லாமே தான் வந்து அதே மாதிரி பிடபிள்யூபி, பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்னா என்னன்னா,
இதுக்கு மேல அந்த பிளான்ட்டால ரெக்கவரே ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட். அது வந்து அவ்வளவுதான். இட் இஸ் டெட் அண்ட் ட்ரைடு அப்படிங்கிறதுக்கு சமம். ஸோ அதுதான் அந்த பிடபிள்யூபி அப்படின்னு சொல்றோம். ஸோ அவைலபிள் வாட்டரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, மொத்த அளவுல இருந்து அந்த வில்டிங் பாயிண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளவு தண்ணீர் அந்த தாவரத்துக்கு இருக்கு அல்லது தேவைப்படுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அவைலபிள் வாட்டர் ஈக்குவல்ஸ் ஃபீல்ட் கெப்பாசிட்டி மைனஸ் பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட். ஸோ யூஸ்வலா நம்ம இந்த டாபிக் படிக்கும்போது பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது படிக்கும்போது நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ பியூர் வாட்டர்னா எப்பயுமே ஜீரோல தான் இருக்கும் வாட்டர் பொட்டன்ஷியல். ஸோ சொல்யூஷன்ஸ் வந்து எப்பயுமே நெகட்டிவ் பொட்டன்ஷியலோட இருக்கும். அப்போ வாட்டர் வந்து லெஸ் நெகட்டிவா இருக்கிற இடத்துல இருந்து மோர் நெகட்டிவான இடத்த நோக்கி நகருது. ஸோ இந்த மாதிரிலாம் படிக்கணும். ஸோ இப்படி இடங்கள்ல வாட்டர் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், ஜீரோவா இருக்குமா, ஒன்னா இருக்குமா, இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் டெஸ்டட்னா வந்து என்னன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் ஃபார்முலா கேட்பாங்க நமக்கு. ஸோ அதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வாட்டர் பொட்டன்ஷியலுக்கு வந்துட்டு பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸ் பத்தி ரீசர்ச் பண்ணதுக்காக நோபல் பிரைஸ் வந்து ஒரு சயின்டிஸ்ட்க்கு கொடுத்துருக்காங்க. வாண்ட் ஹாஃப் அப்படிங்கிறவருக்கு 1901ல ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி நோபல் லாரேட் வந்து இவர் தான். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை பத்தி கண்டுபிடிச்சதுக்கு தான் இந்த வாண்ட் ஹாஃப்க்கு வந்து ப்ரெஷர் நோபல் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற விஷயங்களையும் நம்ம படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ படிக்கும் போதே வந்து எவ்வளோ தூரத்துக்கு முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், தொடர்ச்சியா திரும்ப 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 கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான சப் டாபிக்ஸையுமே நம்ம படிக்கணும். இது இது என்ன வருஷத்துல இந்த தேதி கொண்டு வந்தாங்க, இதோடைய அளவீடு என்னவா இருக்கு, ஸோ எத்தனை பேர் இந்த தியரி எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர்லாம் படிக்கிறோம்னா நம்ம அந்த ரிவைஸ்டு தியரி நம்பர்ஸ் எல்லாம் படிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு 360 டிகிரியில நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும். ஸோ யாரெல்லாம் இதுல நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, இப்போ இன்னைக்கு தேதியில இதுல முதற்கொண்டு நம்ம பிளான்ட் ஈக்காலஜியா இருக்கட்டும் இல்ல பிளான்ட் ஸ்டடீஸ்ல ஏஐடைய பாப்புலேஷனும் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் புதுசு புதுசா பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா, ரீசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம். ஸோ அவங்கெல்லாம் இப்போ என்ன இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாத்தையும் நீங்க தொடர்ச்சியா திரும்ப 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 வாசிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு பக்கம் நீங்க படிக்கணும், அதே சமயம் கான்ஸ்டன்டான இந்த தியரிஸையும் படிக்கும்போது நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எங்க இருந்து அந்த பொவன் ஆரோ எந்த பக்கத்துல இருந்து நம்மளை நோக்கி வந்தாலும் நம்மளால ஈஸியா அதை டிஸ்மேண்டில் பண்ணிட முடியும். ஆல்ரைட், அடுத்து நம்ம படிக்கிறது டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் லாஸ் ஆஃப் வாட்டர் அஸ் வேப்பர் ஃப்ரம் பிளான்ட் சர்ஃபேஸ். ஸோ இப்போ பிளான்ட்டுடைய சர்ஃபேஸ்ல இருந்து அந்த வாட்டர் எப்படி வேப்பரா ஆகுது, அந்த அது எப்படி நீராவியா மாறுது அப்படிங்கிறது தான் இந்த டிரான்ஸ்பிரேஷன்ல நம்ம படிப்போம். ஸோ ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட், இதுதான் முக்கியமான கீவேர்ட். ஒரு பிளான்ட் பாடியில இருக்கக்கூடிய ஏரியல் பார்ட்ஸ்ல இருந்து அந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டொமேட்டா மூலமா நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஸ்டொமேட்டா மூலமா தான் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குதுன்னு. அதே மாதிரி கியூட்டிக்கல் அண்ட் லென்டிகல்ஸ் மூலமாகவும் நடக்குது. ஸோ இட் இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் அ நெசசரி ஈவில். இதை வந்து யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா தேவைப்படக்கூடிய ஒரு ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கு இது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கு, மினரல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, எக்ஸசிவ் டிரான்ஸ்பிரேஷன். ஆனா நம்ம பார்த்தோம் வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, மினரல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா இந்த டிரான்ஸ்பிரேஷன் அளவுக்கு அதிகமா போயிடுச்சுன்னா அந்த பிளான்ட் வில்ட் ஆயிடும். நம்ம பார்த்தோம் இல்லையா வில்ட்டிங் நடக்கும்னு. ஸோ அப்படி வில்ட் ஆயிடும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 97 to 99% ஆஃப் த வாட்டர் வந்து அந்த ரூட்ஸ்ல இருந்து அப்சர்வ் ஆகும். அது டிரான்ஸ்பிரேஷன் மூலமா வெளியே போயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன்ல 80 to 90% ஆஃப் வாட்டர் லாஸ் நடக்கும். கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன்ல 10 to 20% நடக்குது. ஸோ அப்ப லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன்ல என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமலா தான் நடக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ டிரான்ஸ்பிரேஷன்ல வந்து நமக்கு மெயின் ரூட் இந்த ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் அல்லது க்ளோசிங் மூலமா தான் அந்த ரூட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. அதுவே கியூட்டிகுலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரெகுலேட்டடாலாம் நடக்காது. அந்த பிளான்ட் பாடியில இருக்கக்கூடிய கியூட்டிகுலுடைய திக்னஸை பொறுத்து தான் இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ
அது ஒரு வேக்சி லேயர் இல்லையா, ஸோ அதோடைய திக்னஸை பொறுத்து தான் இது நடக்குது. லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன்னா என்னன்னா, லென்டிகல்ஸ் மூலமா பார்க்ல இருக்கக்கூடிய போர்ஸ் மூலமா நடக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 0.1 to 1% அளவுங்கள ரொம்ப மினிமலான அளவுல தான் நடக்கும். ஸோ உட்டி ஸ்டெம்ஸ்ல கூட இது நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷனை வந்து நிறைய காரணிகள் வந்து அஃபெக்ட் பண்ணும். லைட்டு, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்டு, இந்த மாதிரி நிறைய காரணிகள் வந்து ஒரு தாக்கத்தை செலுத்தும். எதுல? இந்த தண்ணி வந்து ஆவியா மாறுறதுல, அந்த ஆவி, அந்த நீராவி ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அது டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்றதுக்கு சில இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ், சில அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைட் இருக்கும்போது டிரான்ஸ்பிரேஷனுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஸ்டொமேட்டா லைட் இருந்தா ஓப்பன் ஆகும். இதுதான் காரணம். அதே மாதிரி இப்ப டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம்னா, வேப்பர் ப்ரெஷர் அதிகமா இருக்கும்போது டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஹியூமிடிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அதிகமான ஈரப்பதம் வந்து அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்னால குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம இன்டெப்தா வந்து டிரான்ஸ்பிரேஷனுங்கிற பர்டிகுலர் சப்டாபிக் மட்டும் படிக்கும்போது, தெளிவா அங்க படிக்கும்போது புரியும். ஸோ இப்போ விண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து லீவ் சர்ஃபேஸ்ல இருக்க வாட்டர் வேப்பரை என்ன பண்ணிடும்? அப்படியே ரிமூவ் பண்ணிடும். அதனால டிரான்ஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன் மேம் இந்த டிரான்ஸ்பிரேஷன் பத்தி இவ்வளோ நேரம் பேசுறோம், ஏன் இது முக்கியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் இருக்கு இல்லையா, இது ஒரு மெயினான ஒரு ஃபோர்ஸ். எதுக்குன்னா அந்த வாட்டரையும் மினரல் அப்சார்ப்ஷனையும் ரூட்ஸ்ல இருந்து புல் பண்றதுக்கு. ஸோ அந்த கொஹிஷன் டென்ஷன் தியரின்லாம் நம்ம ஒரு தியரி வச்சிருக்கோம். அதெல்லாமே இதுல தான் நம்ம படிப்போம். ஸோ கூலிங் எஃபெக்ட்னா என்னன்னா, அந்த அந்த வேப்பரைசேஷனுக்கு ஒரு ஒரு சப்சிடியரி கான்செப்ட் மாதிரி. ஸோ அந்த லீவ் சர்ஃபேஸ்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் நடக்கும். அது நடக்கிறதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அதே மாதிரி செல்ஸோடைய டர்ஜிடிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு, அதோடைய திடத்தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கும் டிரான்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த கண்டினியூஸ் ஃப்ளோ இருந்தாதான் செல்ஸ் நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து டிரான்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டா இருக்கும். ஸோ நீங்க எல்லாரும் பார்த்துருக்கலாம், ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்ல ஏர்லி மார்னிங்ல சம்மர்ல நடந்து போகும்போது அதை சுத்தி, அந்த இடத்த சுத்தி ஒரு கூல் மிஸ்ட் இருக்கிறத நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கலாம். அது ஏதோ ஒரு மேஜிக்கலான ஒரு உணர்வை தரும் இல்லையா? அது மேஜிக்லாம் கிடையாது, அதுதான் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ ஒரு சிங்கிள் லார்ஜ் ட்ரீ வந்து கிட்டத்தட்ட 400 லிட்டர் வாட்டரை வந்து ஒரு நாளைக்கு டிரான்ஸ்பிரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஹெக்டேர் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற அளவை யோசிச்சு பாருங்களேன். ஸோ எவ்வளோ பெரிய மேசிவான ஒரு வாட்டர் பம்பிங் வந்து அங்கே நடக்கும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மேஜிக்கலான ஒரு ஃபேக்டர் தான். ஸோ இப்போ அமேசான் ஃபாரஸ்ட்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு மழை பொழிவே, ஒரு ஃப்ளையிங் ரிவர்ஸ்னு சயின்டிஸ்ட் வந்து அதை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமா நடக்கும். அதே சமயம் ரொம்ப முக்கியமா நடக்குது. பிளானட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் இது. ஸோ இந்த இந்த சப்டாபிக் வந்து நமக்கான யூனிட்லயும் ரொம்ப சிலபஸ் வைஸுமே ரொம்ப முக்கியமான ஒரு சப்டாபிக். ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட 80 to 90% ஆஃப் அந்த வாட்டர் லாஸ் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ பர்சன்டேஜ் நடக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பின் பாயிண்டடா உங்களுக்கு வந்து அந்த ஃபேக்டை, அந்த டேட்டாவை சொல்ல தெரியணும். அதுக்கு நம்ம ஃபேக்சுவலா இதை படிக்கிறது அவசியம். அதே சமயத்துல இது ஏன் நடக்குது, ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன, ஸ்டொமேட்டா எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும், இதெல்லாமும் நீங்க பாக்குறது ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கான்செப்சுவல் ஐடியா, அந்த கான்செப்சுவல் நாலேஜுங்கிறது மட்டும்தான் கொஸ்டின்ஸ் எப்படி திருச்சி கேட்டாலும், ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன்ல வாட்டர் லாஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் நடக்கும்னு கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும். அதே சமயம் 80% ஆஃப் வாட்டர் லாஸ் நடக்கக்கூடிய ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டாலும் சொல்ல தெரியணும். இப்போ மேம் கேட்ட இந்த 2 கேள்விகளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுது இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம அதோடைய ரூட்ஸ் அண்ட் காசஸோட படிக்கணும். ஸோ தொடர்ச்சியா பிசியாலஜி மட்டும் இல்லாம அனாட்டமி, ஈகாலஜி எல்லாத்தையும் ஒன்னா வச்சு படிக்கும்போது தான் ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னு தெரியணும்னா, பிளான்ட் பாடியில ஸ்டொமேட்டா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும், அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியணும், கியூட்டிக்கல்னா என்னன்னு தெரியணும். ஸோ இது எல்லாமே சேர்த்ததுதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஹோலிஸ்டிக் ப்ரிப்பரேஷனா அமைய முடியும். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம படிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த ஃபேக்சுவல் டேட்டா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது விண்டுங்கிற ஒரு ஈக்கோலாஜிக்கல் ஃபேக்டர் பத்தி. ஸோ ஒரு ஏருடைய ஒரு ஹொரிசான்டல் மூவ்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், விண்டுன்னு சொல்றோம். ஸோ பார்க்க முடியாது, அதை உணர மட்டும்தான் முடியும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது என்னது, ஒரு ஹொரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர். ஸோ இந்த ஹொரிசான்டல் மூவ்மெண்ட் ப்ரெஷரை வெவ்வேறு வகைகள்ல வெவ்வேறு தளங்கள்ல நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஈக்கோலாஜிக்கல் ஃபேக்டரா இந்த விண்டு வந்து பிளான்ட்டுடைய ஃபார்ம், அதாவது மார்பாலஜிய, அதோடைய பிசியாலஜிய, ரீப்ரொடக்ஷனை, ஜெர்மினேஷனை, இப்படி எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு பயோட்டிக் நெசசிட்டியாவும் சரி, ஏபயோட்டிக் நெசசிட்டியாவும் சரி செயல்படுது. ஸோ அதை பத்தின அந்த சயின்டிபிக் ஸ்டடியை தான் அனிமாலஜி ஆர் அனிமோகாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பிளான்ட் ஈக்காலஜியில விண்டுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப பழைய காலத்திலேயே வந்து 19th செஞ்சுரி டைம்லேயே வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆக்காலஜி ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா மாடர்ன் விண்ட் ஈக்காலஜி, குவான்டிஃபைடு ஈக்காலஜி எல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு டைம்ல. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கு பிளான்ஸுக்கு. ஏன்னா போலன் கிரெயின்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிராசஸ், கானிஃபர்ஸ், மெய்ஸ், வீட்டு, இப்படி நிறைய விஷயங்களை விண்டு மூலமா தான் அந்த ஸ்பீஷஸ் எல்லாமே வந்து பாலினேட் பண்ணுது. அதே மாதிரி சில சீட்ஸ்ல ஹேர் இருக்கும் இல்லையா, அந்த ஹேரும் விண்டு மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிளான்ட் வந்து உருவாக்குது. ஸோ கேலோட்ராபிஸ்ல வந்து ஒரு சில்கியான ஹேர் இருக்கும். டேண்டலியான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அனிமோகாரி ஃபீச்சரை வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பெனிஃபிஷியலான ஒரு எஃபெக்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து இப்போ விண்ட் அடாப்டட் பிளான்ட் ஸ்ட்ரக்சர்ஸை எக்ஸிபிட் பண்ணும். இப்போ நம்ம வந்து சவுத் இந்தியாவில் இருக்கோம், நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு வேலை கிடைச்சி போகிறோம் அப்படின்னா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களை ஏற்றிப்போம், மாற்றிப்போம், அடாப்ட் பண்ணிப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த பிளான்ஸும் அந்த பாலினேட் பண்ணக்கூடிய அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஸ்ட்ரக்சர்ஸை அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெம்மை ஃபிளாட்டன் பண்ணி வச்சுக்கோம், அதை பில்லோ கிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேசுரேனியா, ஒப்பன்ஷியா ஸ்பீஷஸ்ல எல்லாம் இது வந்து என்ன பண்ணுன்னா விண்டோடைய ரெசிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணி ஈஸியா தன்னை வந்து அந்த விண்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கும். அதே மாதிரி லீவ்ஸை நீடலா வச்சுக்கும். ஸோ அந்த விண்டு மூலமா டெசிகேட் ஆகாம தடுக்கிறதுக்கு இந்த நீடல் லீவ்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ பைனஸ், கேசுரேனியாவெல்லாம் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதே மாதிரி அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் ஈஸியா வந்து விண்டு மூலமா பாலினேட் ஆகுறதுக்காக போலன் குவான்டிட்டி வந்து பெரிய அளவில் வச்சுட்டு இது வந்து என்ன பண்ணும்னா ட்ரெஸ் பாஸ் பண்ணும். ஸோ இப்படி நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அண்ட் அடாப்டேஷன்ஸுமே எல்லா பிளான்ட் பாடியும் கோ த்ரூ பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக மட்டும் கிடையாது, இதுதான் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி சீட்ஸை வந்து வெவ்வேறு கண்டங்கள் கொண்டு போய் புது வகையான ஸ்பீஷிஸ் எல்லாம் அங்கங்கே உருவாகிறதுக்கும் புது புது டெரிட்டரிஸ்ல இந்த ஸ்பீஷிஸ் கலோனைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ரூட் சிஸ்டம்ஸோட இது உருவாகிறதுக்கு அனிமோஃபிலி தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கு. ஓகே மேம், இப்போ இந்த சப்டாபிக்கை நம்ம எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அனிமோஃபிலினா என்னன்னு படிக்கணும். என்னது? விண்டு மூலமா நடக்கிற பாலினேஷன். ஸோ அனிமோகோரினா என்னது? அந்த சீட்ஸோடைய விண்டு மூலமா நடக்கிற டிஸ்பர்சல். ஸோ இது எல்லாத்துக்குமான டேர்ம்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்னன்றதை நீங்க படிச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். கேலோட்ராபிஸ்னா யாருக்கான எக்ஸாம்பிள், அதோடைய அடாப்டேஷன் எப்படியானதா இருக்கு, இதெல்லாம் படிச்சுக்கணும். ஸோ இது டிரான்ஸ்பிரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுவான்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு போட்டு படிச்சுட்டே வாங்க. ஸோ அனிமோஃபிலி, அனிமோகோரினா என்ன, அதோடைய டிஃபரன்சியேஷன்ஸ் படிச்சுக்கிறது, அதை மைண்ட் மேப் மெத்தட் மூலமா படிக்கிறது, இதுல என்னென்ன சிக்னிஃபிகண்டான டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு படிக்கிறது அவசியம். ஸோ எப்பவுமே கையில வந்து ஒரு நோட் அண்ட் பென் வச்சுக்கோங்க, டயக்ராம் போடுங்க, அங்கங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் புல்லட்டின்ஸா நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல திடீர்னு வந்துட்டு நம்ம போய் ஒரு சப்டாபிக்கை படிக்கணும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த தியரியும் எடுத்து வச்சுட்டுலாம் உட்காராம நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த நோட்ஸை, அகாடமி கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நீங்க படிச்சீங்கனாலே இட் வில் பி வெல் அண்ட் குட். அதுவே வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல வந்து உங்களை ரொம்ப போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும்.
ஸோ தொடர்ச்சியான படிப்பு, டெய்லி படிச்சிடணும். எல்லா நாளும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு, வேலைக்கும் போயிட்டு படிக்கிறவங்களுக்கு, போத் மென் அண்ட் விமனுக்கு வந்து அது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் இல்லையா? ஸோ சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி நம்ம எல்லாருக்குமே தேவை, சப்போர்ட்டிவான ஹெல்த் சிஸ்டம் தேவை. ஸோ அது இல்லைனாலுமே கூட அதை வச்சுட்டு படிப்பு மட்டும்தான் நம்மளுடைய பிடிப்பு அப்படின்னு நினைச்சு அந்த பிடிமானத்தோட படிக்கிற உத்வேகத்தை வந்து நமக்கு ஒரு நல்ல மென்டார்ஷிப் வந்து கொடுக்கும். ஸோ அகாடமி வில் ஆல்வேஸ் பி தேர் டு கைட் யூ ரிகார்டிங் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ டெஸ்ட் எல்லாம் தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம படிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, நிறைய அஸ்பிரன்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, படிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா ஒரு கட்டத்துல ஒரு தேய்மானம், ஒரு தொய்வு இருக்கிறதா உணர்வோம். என்னடா இது, படிச்சுட்டே இருக்கமே, சிலபஸ் போயிட்டே இருக்கே, நம்ம சரியான பாதையில தான் போறோமா, ஆன்சர்ஸை நம்மளால பேட்டில் பண்ண முடியுதா, இப்படின்லாம் பல கேள்விகள் நமக்கு எழும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல கைடு வந்து நமக்கு தேவை இல்லையா? நம்ம கொஸ்டின்ஸ் வந்து போடுறோம்னா அதுக்கு ஆன்சர் எப்படி வருது, இதுல இந்த டாபிக்லாம் நான் வீக்கா இருக்கேன், இது எப்படி பெட்டர் ஆக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு கைட் பண்றதுக்கு, நமக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி வி ஆல் நீட் சப்போர்ட்டிவ் டீம், ஒரு மெக்கானிசம் நமக்கு தேவை. எப்படி இந்த பிளான்ஸ் எல்லாம் அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸை அடாப்ட் பண்ணிக்குதோ அந்த மாதிரி படிப்புக்கு ஏற்ற வகையில நம்ம நம்மள அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இட் இஸ் போத் சேலஞ்சிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஜாப் டு பி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டு. ஸோ நம்ம கோல் வந்து இலக்கு ஒண்ணுதான், எக்ஸாம்ல போஸ்டிங் வாங்கணும், நல்ல ஹை ரேங்க்ல, டாப் ரேங்க்ல போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ சில நாட்கள் முடியவே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 1 hour நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க செல்ஃப் மேட் நோட்ஸ் எடுத்து திருப்பி பாருங்க. அகாடமில இருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை திருப்பி பாருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஈஸியான எஃபர்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிறது மூலியமா இந்த கான்செப்ட்ஸ் வந்து பாசிவா உங்க பிரெயின்ல ஏறிட்டே இருக்கும். ஸோ ஆக்டிவா நீங்க சரியானதுக்கு அப்புறம் ஃபுல்லா உட்காந்து படிக்கும்போது இட் வில் பி ஒரு பேலன்ஸ்டான ஒரு மெத்தடை வந்து அது நமக்கு ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆல் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ திஸ் இஸ் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் I have wanted to share. ஸோ தொடர்ச்சியா வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது மட்டும்தான் நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த கான்செப்ட் மேல இன்னுமே இன்டெப்தா மாறும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபசர் அகாடமில வந்து அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் 2026 UGTRB. ஸோ பாட்னி மட்டும் இல்லாம மேத், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இங்கிலீஷ், தமிழ், ஹிஸ்டரி, ஜுவாலஜி, ஜியாகிரபி மாதிரியான பல்வேறு பாடங்களுக்குமே அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ 10th Marchல இருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை ப்ளீஸ் டூ கான்டாக்ட் அண்ட் த அகாடமி வில் பி கைடிங் யூ அண்ட் அசிஸ்டிங் யூ த்ரூ த அட்மிஷன் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ எல்லா நாளுமே உங்களுக்கு வி வில் பி ஹேவிங் த லைவ் கிளாஸஸ் அண்ட் யூ வில் பி ஆல்சோ கெட்டிங் த ரெக்கார்டட் கிளாஸஸ். ஸோ டெஸ்ட் ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி ஈஸி நெமானிக்ஸ், எப்படி ஒரு சப் டாபிக் படிக்கிறோம், அது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும், சின்ன வயசுல எல்லாம் கதை மாதிரி படிப்போம் இல்லையா? சோ இந்த மாதிரியான இப்போ 1,00,000 பேர் படிக்கிறாங்கன்னா 1,00,000 பேரும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ண போறாங்க. இது கொஸ்டின் எடுக்கிற எக்ஸாமினிங் கமிட்டிக்கும் தெரியும். பட் அந்த 1,01வது ஆளா தனித்து நிக்கிறதுக்கு நம்ம என்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கிறோம் அப்படிங்கறதுலதான் அந்த போஸ்டிங் நமக்கு இருக்கா இல்லையான்றது முடிவாகும். அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு கைடிங் லைட்டா, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா ப்ரொஃபசர் அகாடமி வில் ஆல்வேஸ் பி தேர். And we have been proving that since all the exam results are publishing. So academy will definitely be there for the preparation and its methods. So கண்டிப்பா படிக்க முடியும். டெய்லி படிங்க, ஆப்டமிஸ்டிக்கா இருங்க, தெளிவா படிங்க, படிக்கிற மெத்தடை சரியா படிங்க, டெஸ்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. And the success will be definitely ours. So thank you everyone. Thank you for the amazing session. Thank you.